21 நாட்களாகியும் விஜயோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது அந்த இடத்தையோ சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நேற்றைய தினம் கூட விஜய் கரூரில் அதிமுக காரருக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் இந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உறவினர்களை சந்திக்க இருப்பதாக சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான செய்தி வைரலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுவும் கடைசி நேரத்தில் நடக்கலை அப்படிங்கிறது தெரியுது. இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இரண்டு குழுக்களாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஒன்று புசி ஆனந்த் தலைமையிலான ஒரு டீம், இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான ஒரு டீமாக 2ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. அது ஏறத்தையாக உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வார காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்திற்கு எதிராக சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு பேச்சுக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. 21 நாட்களாகுது. நீ ஒரு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கு. விஜய்க்கு பிறகு அடுத்த தலைவர் அப்படின்னா புசி ஆனந்த் தான். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் நீ ஒரு வாட்டி கூட அந்த மக்களை பார்க்குறதுக்கோ இல்லை வெளியே இது தொடர்பான ஒரு கருத்து சொல்கிறதுக்கோ நீ இல்லை. ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, எங்கே இருக்கிறன்னே தெரியல. சமீபத்தில் ஜாமீன் கிடைத்ததுக்கப்புறம் தான் வெளியே விஜயே சந்திச்சிருக்கிற. அப்போ இந்த அளவிற்கு நீ மோசமாக நடந்துட்டுருக்கிற, ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு இது தொடர்பான பதில்களை நீ சொல்ல வேண்டாமா? இப்போ விஜய் வரல அப்படின்னா சரி, விஜய் அவர் வர பட்சத்தில் திரும்பவும் மக்கள் கூட்டம் ஏதாவது கூடிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அவங்க பயப்படலாம். ஆனால் நீ வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களே மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி 21 நாட்கள் ஆகுது. புசி ஆனந்த் அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சவர் தான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சமீபத்தில் தான் அவர் வெளியே வந்தார். அது வரைக்கும் எங்கே இருந்தார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயையும் கடுமையாக விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, தலைவா எங்களால் இனிமேலாம் சமாளிக்க முடியாது, நீ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒரு முறையாவது சந்திச்சுட்டு போ, இல்லைனா குறைந்தபட்சம் நீ பத்திரிகையாளர்களை சந்திச்சாது இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடு. ஏன் நீ உள்ளே இருக்கிற, ஏன் தலைமறைவாக இருக்கிற, வா வெளியே வா, எங்களால் சமாளிக்க முடியலை, நாங்கள் எத்தனை நாள் தான் போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயினுடைய தொண்டர்கள் குமுறி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இதில் பார்க்குறோம். இப்போது இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் புசி ஆனந்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் விஜய் கட்சியை சார்ந்த நபர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் யார் இருக்கிறா அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு. அது முழுக்க ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கும்.